வணக்கம் நண்பா. 19/7/24 கேஎல் கெஸ்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நண்பா, இது வந்து 18ஆம் தேதி ஷார்ட்டு. நல்லா பார்த்துங்க. 15ஆம் தேதி 16ஆம் தேதியே சொல்லியிருப்பேன். இது நம்ம வந்து இன்றைக்கி எடுத்த ஷார்ட் இல்லை, 16ஆம் தேதியே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 15 நாள் சார்ட்டு உங்களுக்கு க்ளீனாக தெரியணும்னு 2 கலரில் எழுதியிருக்கேன். அந்த கலரில் உள்ள நம்பரை தான் அடிப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், நேற்று நமக்கு அதாவது வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்லிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்லிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது நண்பா. இது பாருங்கள், இது 16ஆம் தேதி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம். கரெக்டாக நீ கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த கலரில் உள்ள 2 நம்பர் தான் அடித்தான். அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், 27 பிசியில் அடித்து 7. இது 3ஆவது நாள். இந்த சார்ட்டெல்லாம் நம்ம இப்போ நாளைக்கு அடிக்கிற ரிசல்ட்டை இன்றைக்கி எடுத்து கொடுக்கல. நம்ம இந்த சார்ட்டை நம்ம 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 16ஆம் தேதி வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, அதிலே போய் பாருங்கள். 31ஆம் தேதி வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ இது இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட்டு கரெக்டாக அந்த ரெட்டில் உள்ளதை தான் அடிப்பாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. எங்கே பாருங்கள், அதேமாரி சொல்லியிருப்போம். ஆல் போர்டு இன்றைக்கி நமக்கு ஒரு போர்டு பாஸ் ஆகலை, நாளைக்கும் ஒரு போர்டு பாஸ் ஆகலைன்னா அடுத்த நாள் 2 போர்டுமே பாஸ் ஆகும்னு சொன்னால் இன்றைக்கி 2 போர்டுமே பாஸ். இது 19ஆம் தேதி. இன்றைக்கி ரிசல்ட்டு இதிலேருந்து தான் அடிப்பாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இப்போ அதேமாரி நமக்கு வந்து போன வாரம் சார்ட் நமக்கு சி போர்டு என்ன அடித்தாங்க, நமக்கு சி போர்டு நமக்கு 8 நண்பா. போன வாரம் 8 அடித்தாங்க, 538 அடித்தாங்க. இது போன வாரம் சார்ட்டு. இதை பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. இதுதான் போன வாரம் சார்ட்டு. இப்போ நமக்கு இந்த சார்ட்டில் நமக்கு சி போர்டு 8 அடித்தாங்க. இப்போ 8லேருந்து நமக்கு ஸ்டார்ட்டு. இப்போ இந்த வாரம் நமக்கு 8 வருது. 8க்கு பின்னாடி 4, 8க்கு முன்னாடி 7. உங்கள் கணக்கில் இந்த 2 நம்பரும் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் மிஸ் பண்ணுறாதீங்க, தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். இந்த 2 நம்பருமே உள்ளே வரும். இந்த கலரில் உள்ள நம்பரை தான் உங்களுக்கு எப்படி அடிப்பாங்கன்னு புரியணுன்றதுக்கோசரம் தான் கலரில் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ அதேமாரி இப்போ 31ஆம் தேதி வரைக்கும் நான் உங்களுக்கு சார்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ அதாவது நம்ம புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் நண்பர்களும் நீங்கள் பாருங்கள், சொல்லும் போது அந்த நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்க. இதுன்னு சொல்லி போடுவோம், அன்றைக்கி மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம அடிக்கும் போதும் வின்னிங் நம்ம சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அடிக்கணும். அந்த மாதிரி நமக்கு இப்போ இவ்வளோ தூரம் நம்ம தனியாக எழுது பாதி ட்ராக் நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் நமக்கு நம்பர் வரும்போதும் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம். அதனால் நான் சொல்லும் போது நான் சொல்கிற நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்க, கரெக்டாக போட்டுருங்க. என்றைக்கு எனக்கு கன்ஃபார்ம் என்றைக்குன்னு தோணுதோ அன்றைக்கி கரெக்டாக கொடுப்போம். அன்றைக்கி அந்த நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போ நண்பா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 2 நம்பர் தரேன். கரெக்டாக பாருங்க. ஏ போர்டில் ஏபி 53 54 உங்கள் கணக்கில் வச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க நண்பா. ஏ போர்டில் 2 நம்பர் தான், ஒன்று 5 இல்லைனா 3. ஒரு கம்மியாக ப்ளே பண்ணுங்கள், அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த 2 நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்க. ஏ போர்டில் 3 டிஜிட்டில் அதான் நமக்கு இப்போ ஆல் போர்டு இங்கே கொடுத்துருக்காங்க 038. இப்போ நமக்கு சி போர்டு போன வாட்டி 8 அடித்தாங்க. 8லேருந்து ஸ்டார்ட்டு. கரெக்டாக அந்த ரெட்டில் உள்ள நம்பரை தான் எடுத்து அடிப்பாங்க. சார்ட்டை நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். அதேமாரி நம்ம இப்போ 4 டிஜிட்டுக்கு உங்களுக்கு ஒரு நம்பர் தரோம் பாருங்க. ஏ போர்டுக்கு 7 வந்துச்சுன்னா இதுதான். பி போர்டு 3 இல்லைன்னா 4 நண்பா. நல்லா பார்த்துங்க. 4748 4548. ஒரு 3 டிஜிட்டில் ஒரு 2 நம்பர் 544 600. அதேமாரி ஏபியில் 6042 0624 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் நம்பர் தரேன். 3 டிஜிட்டில் இங்கே ஒரு 3 நம்பர் 378038. ஓகே நண்பா, இன்றைக்கான ரிசல்ட்டு இந்த ஷார்ட்டில் இருந்து தான் அடிப்பாங்க. அடித்தவொடனே பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு இப்போ நமக்கு ஏ போர்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ நமக்கு ஏ போர்டு இப்போ 7 ஸ்ட்ராங் ஆகுதுன்னா வச்சுங்க. இது அப்படி தான் எடுத்திருக்கேன். 7 ஸ்ட்ராங் ஆகுதுன்னா 7 இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் 4 டிஜிட் எடுக்கணும். 4A 578747
இப்படி எடுக்கணும் நண்பா. இப்போ உங்களுக்கு சி போர்டு 0 கன்ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே வச்சுருப்போம் பாருங்கள், 10 50 60 00 00க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, 00 70 20 அப்படி எடுக்கணும். பிசியில் இங்கே ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கோம், 177243. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா, ஒரு 70% ஸ்ட்ராங்காக இருக்குது. தனியாக வேணால் போர்டு ப்ளே பண்ணுறவங்க ப்ளே பண்ணுங்க, 5 இல்லைனா 3. ஓகேவா? மிஸ் ஆச்சுன்னா 6 வரும் நண்பா. அப்படி 7 வந்துச்சுன்னா இங்கே சாம்பிள் கொடுத்துருக்கேன். நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் 5 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா நண்பா? நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்றைக்குன்னு எங்கே பாருங்கள், 2 டிஜிட் அடித்தா ஒன்றும் நமக்கு பெனிஃபிட் இல்லை, 3 டிஜிட் அடித்தாலும் பெனிஃபிட் இல்லை. நான் சொல்லும் போது 4 டிஜிட் மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபரு என்றைக்குன்னு நான் கரெக்டாக சொல்லுவேன், எனக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு. அன்றைக்கி 70 ருபீஸ் இல்லை 100 ருபீஸில் அந்த 4 டிஜிட்டை போட்டுருங்க, அடித்தா கதையாக மாறிடணும். நம்ம சப்ஸ்கிரைபர் மொத்த பேரும் சொல்கிறேன். அதனால் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் 4 டிஜிட், அதுக்கு தான் 4 டிஜிட்டை ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த லைன் எல்லாம் எடுத்துட்டேன், எப்படி அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தனித்தனியாகவே ரெட்லேயே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? சொல்லும் போது நம்ம சப்ஸ்கிரைபரு அது வரைக்கும் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், ஒரு 30 ருபீஸ், யாரும் லாஸ் ஆகக்கூடாது. நமக்கு கன்ஃபார்முன்னு சொல்லும் போதும் தைரியமாக அப்ளை பண்ணுங்கன்னு. அன்றைக்கி ரொம்ப அதிகமாகலாம் வேணாம், 70 இல்லை 100, அதோட ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே நண்பா, எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரத்தில் நமக்கு கன்ஃபார்முன்னு வரல நண்பா. இப்போ இந்த நம்பரெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு, நேற்று அடித்த ரிசல்ட்டெல்லாம் எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும் பாருங்கள். போன வாரம் அடித்த 904 அப்படியே அடிச்சிருக்கான், 904 அப்படியே அடிச்சிருக்கான். நம்ம ஆனால் இந்த சார்ட்டு கொடுத்தது என்றைக்கு உங்களுக்கு, நான் அந்த சார்ட்டு கொடுத்தது உங்களுக்கு 16ஆம் தேதியே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இப்போ ஒரு மாதம் சார்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 15ஆம் தேதி வீடியோவை போய் பாருங்கள், 31ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? 31ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துட்டேன். இவ்வளோ எடுக்க தெரிஞ்சு நமக்கு அந்த 4 டிஜிட்டு கைக்கு எட்டின தூரம் வரைக்கும் தான் இருக்குது. அது எப்படி எடுக்கணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னா நம்ம எடுத்துருவோம். அதுக்கு மெயின் உங்கள் சப்போர்ட் தேவை. நீங்கள் பண்ணுற ஷேரு, லைக்கு, கமெண்ட்டு கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே, பாய் நண்பா, நாளைக்கு பார்ப்போம். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நான் நாளைக்கு ஒரு 2:30 மணிக்கு கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் இருந்தாலும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன். ஓகே, பாய் நண்பா.